ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் சிம்பிள் அண்ட் எலகண்ட்டான ஒரு ஒர்க் பார்க்க போகிறோம். பார்டர் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது நெக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்கேலப் வந்து கட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸ்கேலப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்டரில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின்ச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரலாம். பார்டரில் நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவல் வந்து 2 லைன்ஸ் வந்து சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அகெயின் செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா அந்த சரி த்ரெட்டுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக குட்டி குட்டி ஸ்ட்ரென்ச்சஸாக போட்டு நம்ம இந்த லைன்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்டில் வந்து நம்ம நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு ஸ்கேலப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதாவது 4 லைன்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூவாக கட் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். ஸோ கண்டினியூவாக நம்ம கொடுக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நெருக்கமாகவும் இருக்கணும். அந்த லைன்ஸ் மேலேயே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஸ்கேலப் லைன் மேலேயே வந்து நான் கட் பீட் எடுத்திருக்கேன். கட் பீட்டில் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஸ்கூவிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூவிங் த்ரெட்டுடைய கலர்ஸ் பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் வந்து நீடில்ஸ் பார்த்திங்கன்னா அயன் நீடில். நான் யூஸ் பண்ணுறது பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது இந்த நீடில்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த நீடில் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ ஸோ நீங்கள் அதே நீடிலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் வந்து அப்படியே வந்து நான் ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்து டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கட் பீட்ஸ் ஆட் பண்ணி அப்படியே வந்து நெக்ஸ்ட் லைனை வந்து கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 4 லைன்ஸையும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பீட்ஸ் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அயன் நீடில்ஸில் வந்து டிப் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பீட்ஸ் உள்ள நம்ம வந்து டிப் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பீட்ஸ் எல்லாமே இன்சர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைம் சேவிங்கும் ஆகும். நீங்கள் இந்த ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், குட்டி ஒரு ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பீட்ஸ் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபினிஷிங் லைன் வந்து டச் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக லாஸ்ட் லைன் ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்க ரொம்ப பெண்ட் ஆகாமல் ஒரு லைட் பெண்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பீடை கொடுத்து நாட் போட்டு இந்த ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கேலப்பையும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்கேலப்பும் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நாட் போட்டுட்டு தான் அடுத்த ஸ்கேலப்பை வந்து கொண்டு போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சர்க்கிளை ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னர் ஸ்பேஸஸாக ஒர்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கேலப்பாக தனித்தனியாக ஒர்க் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸ் தாராளமாக இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்கேலப் எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேலப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்கேலப்பில் நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பீட் அண்ட் தென் கட் பீட்ஸ் ஆட் பண்ணி ஒரு கிராஸ் டைப்பில் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பீட் 2 கட் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த எட்ஜஸில் க்ராஸாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சென்டரில் இருக்க லைன்ஸை வந்து பீட் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த கேப்ஸில் வந்து நம்ம பீட்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் ஆகும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிங்களா, அதுக்கு மேலேயே வந்து அதே மாதிரி ஒரு கிராஸ் லைன் ஒரு லாங் ஸ்ட்ரென்ச்சஸ் அதுக்கப்புறம் ஷார்ட் கொடுத்துட்டு பீட் ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்து அகெயின் சென்டரில் வரும்பொழுது சென்டரில் ஒரு லாங் ஸ்டிச் அண்ட் தென் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி பீட் ஆட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த லைன்ஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதாவது ஒரு 3 டைப்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒர்க் கேட்டிருந்தாங்களோ அதே ஒர்க்கை தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும், அண்ட் தென் ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எலகென்ட்டா சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கேப்ஸ்லயும் வந்து விட்டுட்டு, அதுக்கு அடுத்த கேப்ஸை வந்து இதை மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அதாவது 3 கிராஸஸ் லைன் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஒயிட் கலர் பீட் பார்த்திங்கன்னா சுகர் பீட் சைஸஸாக நான் எடுத்திருக்கேன். சுகர் பீட் என்ன சைஸஸில் நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி ஒயிட் கலர்ஸ்லேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரீ லைன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போ பிகினர்ஸ் வந்து நான் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுட்ருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இன்னமும் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இந்த 3 லைன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் ஒர்க் பண்ண, ஒவ்வொன்றா நாட் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ரன்னிங் ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ணி ஒரு 3 லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாட் போட்டு ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கேப்ஸ் விட்டு ஒர்க் பண்ணாங்களே அந்த கேப்ஸில் வந்து ஒரு ஒயிட் கலர் பீட் அண்ட் தென் 2 கட் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மிரர் வந்து இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அந்த பீட்ஸை அந்த கேப்ஸில் செட்டில் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம க்ளோவை வந்து இந்த மாதிரி க்ராஸ் லைனாக வந்து கொடுக்கணும். ஸோ மிரர் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளோ வந்து கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிரரை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸஸ் மிரர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேப்ஸில் இருக்கிற மாதிரி மிரரை வந்து நம்ம க்ராஸ், அதாவது லீஃப் ஷேப் இருக்க மிரரில் வந்து நம்ம க்ராஸ் டைப்பாக வந்து ஸ்டிக் பண்ணணும். கரெக்டாக இந்த ஒயிட் கலர் பீடை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லீஃப் மாடலில் இதை ஸ்டிக் பண்ணுங்கள். நம்ம மிரர் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டோம். பாருங்கள் எல்லா கேப்ஸ்லேயுமே வந்து கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து டாட் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். டாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் இருக்க லைனை வந்து போட்டுக்கலாம். சென்டரில் போடுறதுக்காக நான் லாங் அண்ட் ஷார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் கட் பீட் கொடுத்துட்டு அகெயின் வந்து கிராஸ் லைன், அதாவது எப்படி நம்ம அந்த லைன்ஸை ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா சென்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடில் இருக்க லைன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து நம்ம ஒயிட் கலர் பீட் கொடுத்துட்டு இப்போ எண்ணாட் போட்டு இந்த டாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லீஃப் மாடலில் ஸ்டிக் பண்ணிங்களா அந்த மிரருக்கு நடுவில் ஒரு கேப்னஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்னஸில் கரெக்டாக வந்து கீழே எப்படி நம்ம 2 பீட் கொடுத்தோமோ அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் பீட் அண்ட் தென் 2 கட் பீட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லைன்ஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் பீட் அண்ட் தென் கட் பீட்ஸை வச்சு தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 3 லைன்ஸில் இருக்க அந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அந்த ஷேப்பை கொண்டு வந்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட் லுக் அண்ட் சூப்பராக இருக்கும்.
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து இந்த டிசைனை வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸும் வந்து நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த டிசைனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரை பண்ண முடியும். நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் பாருங்கள். பேக் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்கேலாக ஃபுல்லாகவே வந்து கட் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் மிரர் ஒர்க் அண்ட் தென் ஒயிட் கலர் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ இதோடைய ஸ்லீவ் பார்ட் பார்த்தீங்கன்னா இதே ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் கொடுத்து, அதாவது லைன்ஸ் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க் யூ டு ஆல்.